வணக்கம். நான் சரஸ்வதி. இன்றைய தினத்திற்கு நான் இப்பொழுது திருவலங்காட்டில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனுடைய ஆலயத்திற்கு தான் வந்திருக்கின்றேன். இங்கு சிறப்பு, தாயாருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் தாயாரிடமே அவர்களுடைய சக்தி என்ன என்பதை உணர்ந்து கொண்டார்கள். தாயாரே, காரைக்கால் அம்மையாருக்கே அவர்களுடைய சக்தியை உணர வைத்த தாய் தான் இந்த பத்ரகாளி அம்மன். இங்க வரக்கூடியவர்கள், திருவலங்காட்டிற்கு வரக்கூடியவர்கள் முதலில் காளியம்மனை சேவித்து விட்டு தான் சிதம்பரத்தில் இருப்பதைப் போலவே தில்லைக்காளியை சேவித்து விட்டு சிதம்பர நடராஜனை பார்ப்பதைப் போலவே இங்கு இந்த தாயாரை கண்ட பிறகுதான் அங்கு இருக்கக்கூடிய திருவலங்காட்டில் இருக்கக்கூடிய நடராஜரை காண செல்வார்கள் என்பது ஐதீகமாக கூறுகிறது. இந்த ஐதீகம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த இருப்பிடத்தில் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் தருவதற்கும், திருமண காரியங்கள் தடைப்பட்டு நின்று இருக்கக்கூடிய திருமணத்தையும் நடத்தி தர தாயாக, வலிமை பெற்றவளாக தாயார் அமர்ந்திருக்கிறார். கும்பாபிஷேகம் நடந்து 3 மாத காலம்தான் ஆகிறது. மிகவும் சிறப்பான ஆலயம். இந்த ஆலயத்திற்கு அனைவருமே வணங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.